Hello friends, welcome to Learn-with-Singam. இந்த பைத்தான் பேசிக் சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸுங்கிறது எப்படி டேட்டாவை ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, அப்புறம் மேனேஜ் அண்ட் ஸ்டோரேஜ் இன் அன் எஃபிஷியன்ட் வே அப்படிங்கிறது தான். ஸோ பைத்தான் ப்ரொவைட்ஸ் மெனி டிஃப்ரெண்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் கலெக்ஷன் டைப்ஸ். இதில் ஃபஸ்ட்டு டைப் லிஸ்ட்டை. லிஸ்ட்டுங்கிறது சீக்வன்ஸ், ஆர்டர்ட் சீக்வன்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் விச் இஸ் மியூட்டேட்டபிள். ஸோ இதை நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். பேசிக்கலி லிஸ்ட் எப்படி க்ரியேட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் உள்ளுக்குள்ளே சீக்வன்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் போட்டிருக்கலாம். ஸோ ஆப்ஜெக்ட்ஸுங்கிறது நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி பைத்தானில் எல்லாமே ஆப்ஜெக்ட்ஸ் தான். ஸோ இன்டீஜராகவும் இருக்கலாம், ஸ்ட்ரிங்ஸாகவும் இருக்கலாம், ஆர் எனி ஆப்ஜெக்ட் டைப்ஸ் இருக்கலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு டியூப்பிள்ங்கிறது இம்மியூட்டபிள். இதில் ஒன்ஸ் நீங்கள் ஒரு ஃபிக்ஸட் நம்பர் ஆஃப் எலிமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா மியூட்டேட் பண்ண முடியாது. ஸோ இது மாடிஃபை பண்ண முடியாது. பேசிக்காக பேராந்தசிஸில் க்ரியேட் பண்ணுவாங்க. அடுத்த டைப் டிக்ஷனரி டைப். டிக்ஷனரி டைப் இஸ் ஈக்குவலன்ட் டு ஹாஷ் டேபிள்ஸ் இன் அதர் லாங்குவேஜஸ். ஸோ இது எப்படி ஸ்டோர் ஆகும்னா, ஒரு கீ ஒரு வேல்யூங்கிற மாதிரி ஸ்டோர் ஆகும். அடுத்தது செட்ஸுங்கிறது அன்ஆர்டர்ட் சீக்வன்ஸ் லிஸ்ட் மாதிரி. ஆனால் இதில் யூனிக் வேல்யூஸ் மட்டும்தான் இருக்க முடியும். ஸோ நம்ம இப்போ எப்படி ஒரு லிஸ்ட் க்ரியேட் பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். அதுக்கப்புறம் அதில் இருக்கிற மெத்தட்ஸ்லாம் கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம். எக்ஸ்ன்னு ஒரு வேரியபிள். இதில் விஜய், அஜித், சூர்யா, ஸோ இது ஒரு லிஸ்ட் க்ரியேட் பண்ணுறோம். இது சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸை. இதே மாதிரி நீங்கள் சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸும் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர் க்ரியேட் பண்ணுறதுக்கு அதே தான். ஸோ இந்த மாதிரி சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர் க்ரியேட் பண்ண முடியும். இப்போ நீங்கள் இதை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு எலிமெண்ட்டாகவும் கால் பண்ணலாம். பிரிண்ட். ஸோ ஒரு எலிமெண்ட்டாக கால் பண்ணோன்னா எப்பயுமே பைத்தானில் இண்டெக்ஸ் ஸ்டார்ட்ஸ் வித் 0. ஸோ 0, 1, 2, 3, 4. ஸோ இப்போ எக்ஸ் ஆஃப் 0 அப்படின்னு கால் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் என்ன இருக்கோ அது வரும். ஸோ இப்போ எல்லாமே கண்டினியூஸாக பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கும் போது நீங்கள் ஃபார் லூப் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபாரில் நான் போன தடவை சொன்ன மாதிரி ஒரு கலெக்ஷனை கால் பண்ண முடியும்னு சொன்னேன் இல்லையா, அதே தான் இங்கே. இப்போ இது ஒரு லிஸ்ட் கலெக்ஷன் ஆப்ஜெக்ட். ஸோ எக்ஸை நம்ம கால் பண்ண போகிறோம். இன் எக்ஸ் பிரிண்ட் ஐ. ஸோ இப்போ ஒவ்வொரு எலிமெண்ட்டும் பிரிண்ட் பண்ணுது. ஸோ இப்போ இதுலேயே இதில் நீங்கள் இண்டெக்ஸும் பண்ணலாம். ஸோ இண்டெக்ஸுங்கிறது என்னென்னா, உங்களுக்கு இப்போ இங்கே அஜித், சூர்யா மட்டும் வேணும் இந்த இதில் அப்படின்னா நீங்கள் எப்படி இண்டெக்ஸ் பண்ணலான்னா, அஜித்துங்கிறது 1, 1, 2, 3. ஸோ இப்போ அஜித்தும் சூர்யா இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிறது மட்டும் வரும். அதுக்கப்புறம் இதையே நீங்கள் 1 விட்டு 1 கால் பண்ண முடியும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 0th எலிமெண்ட் அண்ட் 5th வரைக்கும் 0, 1, 2, 3, 4 தான் இருக்குது. ஸோ 4 எவ்ரி செகண்ட் எலிமெண்ட் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா எவ்ரி செகண்ட் எலிமெண்ட் வரும். யூ கேன் அப்பெண்ட். ஸோ இது
லிஸ்ட்டுங்கிறது வந்து மியூட்டேட்டபிள் இல்லையா? ஸோ நீங்கள் வந்து அப்பெண்ட் பண்ண முடியும். அப்பெண்ட்ங்கிற மெத்தடை யூஸ் பண்ணி அப்பெண்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் அப்பெண்ட் பண்ணும்போது கடைசியில் அப்பெண்ட் ஆகும். இதையே திருப்பி ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்பெண்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி நீங்கள் யூ கேன் இன்சர்ட் அன் ஐட்டம் அட் த பிகினிங். இல்லைனா எங்கே வேணாலும் நம்ம எந்த லொக்கேஷனில் வேணாலும் நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். இன்சர்ட்டுங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. 0th பொசிஷனில் ஐம் இன்சர்ட்டிங் எம்ஜிஆர். ஸோ இப்போது இதையே திருப்பி ரன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 0th பொசிஷனில் எம்ஜிஆர் அப்பெண்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி யூ கேன் இன்சர்ட் இன் எனி பொசிஷன். ஸோ இப்போது 5th பொசிஷனில் திருப்பி எம்ஜிஆர்னு அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ 5th பொசிஷனில் எம்ஜிஆர், முன்னாடி 5th பொசிஷனில் கமல் இருந்த இடத்துல எம்ஜிஆர் இருந்தாச்சு. ஸோ அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி மாடிஃபை பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி நீங்கள் ஒரு ஐட்டமை ரிமூவ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு ரிமூவ்ங்கிற மெத்தட் யூஸ் பண்ணி, ஸோ இப்போ வந்து ஐ வாண்ட் டு ரிமூவ் விஷால் அப்படின்னா யூ கேன் ரிமூவ். இப்போ அதே விஷால் இல்லை. அதே மாதிரி இப்போ எண்ட் ஐட்டம், அந்த லிஸ்ட்டில் இருக்கிற கடைசி ஐட்டம் எடுக்கணும் அப்படின்னா பாப்புங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதை யூஸ் பண்ணி நீங்கள் லிஸ்ட்டில் இருக்கிற கடைசி ஐட்டமை ரிமூவ் பண்ண முடியும். அதை வந்து ஒரு வேரியபிள்லையும் ஸ்டோர் பண்ணலாம். ஸோ இப்போது லாஸ்ட் எலிமெண்ட் இதுதான் அப்படின்னா x.pop அப்படின்னு போட்டோன்னா லாஸ்ட் எலிமெண்ட்டை ரிமூவ் பண்ணியிருக்கோம் எக்ஸில் இருந்து. எக்ஸில் வந்து லாஸ்ட் எலிமெண்ட் கமல் இல்லை, அது வந்து இப்போ ஒய்ல ஸ்டோர் ஆகிருக்கு. அந்த லாஸ்ட் எலிமெண்ட்டை வந்து தனியாக எடுக்க முடியும். அதே மாதிரி பாப்பை வச்சு ஒரு பர்டிகுலர் ஐட்டமும் ரிமூவ் பண்ண முடியும், ஒரு இண்டெக்ஸ் கொடுத்து. ஸோ இப்போ வந்து ஐ வாண்ட் டு ரிமூவ் சூர்யா அப்படின்னா 0 1 2 3. சூர்யா வந்து எக்ஸ்லேருந்து ரிமூவ் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி நீங்கள் டெலீட்டுங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணி கூட ஒரு ஐட்டம் ரிமூவ் பண்ண முடியும். ஸோ இப்போ ஐ வாண்ட் டு ரிமூவ் விஜய் அப்படின்னா ஃபஸ்ட்டில் இருக்கிற இண்டெக்ஸில் இருக்கிற விஜய் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரியும் நீங்கள் ரிமூவ் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் யூ கேன் ரிமூவ் பை எ ஸ்லைஸ். ஸோ இப்போ 1 to 2 ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டோட்டல் எலிமெண்ட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு இப்போ திருப்பி இதே லிஸ்ட்டே எடுத்துக்கலாம். print length of x, டோட்டல் எவ்வளோ எலிமெண்ட் இருக்குங்கிறது காமிக்கும். ஸோ இப்போது அதே டியூப்பிள்ங்கிறது வந்து அதே தான். யூ கேன் கிரியேட் டியூப்பிள் வித் தி பேராந்தசிஸ். ஆனால் இப்போ லிஸ்ட்டில் பண்ண எந்த ஆப்ரேஷனும் இதில் பண்ண முடியாது. ஸோ இது வந்து இம்மியூட்டபிள். இந்த ஒன்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா இதை மியூட்டேட் பண்ண முடியாது. இதிலேருந்து டெலிட் பண்ண முடியாது, அப்பெண்ட் பண்ண முடியாது. நம்ம அடுத்தது பார்க்க போகிறது என்னென்னா டிக்ஷனரிங்கிறது என்னென்னா ஹேஷ் டேபிள் மாதிரி. ஒரு வேல்யூ இருக்கும், அதுக்கு ஒரு கீ இருக்கும். ஒரு கீ ஒரு வேல்யூ அதை எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் ஒரு வேரியபிளில். ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா கேபிட்டல்ஸ் எடுத்துக்கலாம். நம்ம தமிழ்நாட்டோட கேபிட்டல் இந்த லிஸ்ட் எப்பயுமே டிஃபைன் பண்ணுறது இந்த மாதிரி கர்லி ப்ராக்கெட் உள்ளுக்குள்ள டிஃபைன் பண்ணுவோம். அதனோட ஃபர்ஸ்ட் வேல்யூ கீயையும் வேல்யூவையும் இப்படி இது பண்ணுவோம், ஒரு கோலனில் செப்பரேட் பண்ணி. ஸோ தமிழ்நாடோட கேபிட்டல் சென்னை, அதே மாதிரி கேரளாவோட கேபிட்டல் திருவனந்தபுரம்.
அதே மாதிரி கர்நாடகாவோட கேபிட்டல் பெங்களூரு. இப்போ வந்து இது ஒரு கீ வேல்யூ பேர்ல சேவ் ஆயிரும். இப்போ நம்ம இப்போ வந்து நம்மளுக்கு என்ன தெரியணும்னா தமிழ்நாடோட கேபிட்டல் என்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடு என்னங்கிறது இந்த வேல்யூ வந்துடும். இது கீ, இது வேல்யூ. இந்த கீக்கு என்ன வேல்யூ அந்த வேல்யூ வந்துடும். ஸோ அதே மாதிரி இப்போ இதில் இந்த லிஸ்ட்லேயே இல்லை, இது வந்து நம்ம ஒரு டிக்ஷனரி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வேர்டுக்கு அதுக்கு மீனிங் என்ன அப்படிங்கிறத நம்ம கிரியேட் பண்ணலாம். இப்போ வந்து இந்த கேபிட்டல்ஸில் இல்லாத ஒரு இடத்த போடுவோம். என்ன வருதுன்னு கோவாங்கிறது அதில் இல்லை. ஸோ கோவாங்கிற கேபிட்டலில் கீ எரர்னு வரும். ஸோ அது கேபிட்டலில் இல்லை. ஸோ இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா கோவா வந்து கேபிட்டலில் இருக்கா, ஃபால்ஸ் அப்படின்னா இதில் இல்லை, இந்த லிஸ்ட் இந்த டிக்ஷனரியில் கோவாங்கிறது இல்லை. இப்போ அதே தமிழ்நாடு பார்ப்போம். தமிழ்நாடு இருக்கு, தமிழ்நாடு இன் கேபிட்டல்ஸ் ட்ரூ. ஸோ தமிழ்நாடு வந்து கேபிட்டல்ஸில் இருக்கு. இப்போ இந்த கோவாவை நம்ம கேபிட்டலோட அப்பெண்ட் பண்ணணும், இந்த கேபிட்டலில் அப்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கேபிட்டலில் கோவா வந்து ஆட் பண்ண போகிறோம். குஜராத்தோட கேபிட்டல் காந்தி நகர். இப்போ இது ஒரு தனி டிக்ஷனரி வேரியபிள். இந்த தனி டிக்ஷனரி வேரியபிளை நம்ம கிட்ட ஆல்ரெடி இருக்கிற இதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, டிக்ஷனரியில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, கேபிட்டல்ஸ் டாட் அப்டேட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ இந்த கேபிட்டல்ஸில் கோவாவும் ஆட் ஆயிருக்கு, குஜராத்தும் ஆட் ஆயிருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம கேபிட்டல்ஸ்லேருந்து இந்த லிஸ்ட்லேருந்து ஒரு இதை டெலீட் பண்ணணும் அப்படின்னா டெல்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. கேபிட்டல்ஸில் இப்போ வந்து கோவாவை டெலீட் பண்ணலாம். கோவா தேவையில்லை அப்படின்னா கோவாவை எடுத்துட்டு கேபிட்டல்ஸ் பிரிண்ட் பண்ணினா இப்போ கோவாவை வந்து டெலீட் ஆகிடும். கோவாங்கிற இதுலேருந்து டெலீட் பண்ணுறோம், இந்த கேபிட்டல்லேருந்து டெல்லுங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணி டெலீட் பண்ணிவிட்டு நம்ம யூஸ்வலாகவே இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து டேட்டா அனாலிசிஸில் நம்ம பெரிய டேட்டா பண்ணுறதுனால ஒரு பெரிய ஃபைல் இருக்கும். அந்த ஃபைலை வந்து நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு அந்த ஃபைலை வந்து நீங்கள் ஒரு டிக்ஷனரியாக க்ரியேட் பண்ணிவிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிக்ஷனரி அப்ளிகேஷனே க்ரியேட் பண்ணணும்னா கூட உங்களுக்கு அந்த க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த இதை க்ரியேட் பண்ணிவிட்டு அதை பார்க்கறதுக்கு என்னெல்லாம் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு நம்ம நிறைய ஃபார் லூப் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த இதில் எப்படி நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணுறோம், இப்போ ஒவ்வொரு கீக்கும் கேபிட்டலில் இருக்கிற ஒவ்வொரு கீஸுக்கும், கீங்கிறது இந்த தமிழ்நாடுங்கிறது கீ, கேரளாங்கிறது கீ, கர்நாடகாங்கிறது கீ, இந்த மாதிரி இந்த கீஸ்க்கு நம்ம வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். பிரிண்ட் இந்த கீக்கு என்ன வேல்யூங்கிறது தான் இது பிரிண்ட் ஆகும். இந்த கீங்கிறது வந்து இந்த தமிழ்நாடு. ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்ணுறது தமிழ்நாடு, அதுக்கப்புறம் அதனோட வேல்யூ என்ன. அதே மாதிரி இப்போ ஒவ்வொரு கீக்கும் நம்ம வந்து என்ன கீங்கிறத பிரிண்ட் பண்ணுறோம். இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக காமிக்கிறேன். அதே மாதிரி நம்ம இதை வந்து நம்ம ஃபார் லூப்பை வந்து லிஸ்ட்டுக்கும் யூஸ் பண்ணலாம். இப்போ
போன தடவையே காமிச்சேன். இப்போ வந்து சும்மா ஒரு கியூப், இந்த இதில் வந்து கியூபுங்கிற ஒரு லிஸ்ட்டில் நம்ம என்ன ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்னா, per I in range ஒரு 30 நம்பர். ஃபஸ்ட்டு 30 நம்பரில் 30 தடவை கியூப்ஸ் ஆஃப் இது மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 கியூப் 2 கியூப் அப்படிங்கிற மாதிரி நம்ம இது பண்ண போகிறோம். கியூப்ஸில் கியூப்ஸ் டாட் அப்பண்டுங்கிறது ஒரு மெத்தட் இருக்குது. இந்த லிஸ்ட்டில் வந்து ஒவ்வொரு வேல்யூவும் 1 கியூப் 2 கியூப் அப்படின்னு நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். அப்பண்ட் I கியூப் பண்ணுறோம். இப்போ என்ன ஆகும்னா, இந்த கியூபுங்கிற வேரியபிளில் இந்த கியூப்ஸுங்கிற லிஸ்ட்டில் என்னெல்லாம் இருக்கும், 0 1 2 கியூப் 8 3 கியூப் 27 அந்த மாதிரி 30 நம்பர்ஸ் 30 வரைக்கும் இருக்கும். இது இந்த மாதிரி ஈஸியாக நம்ம வந்து கிரியேட் பண்ணுறதுக்கான இதையே நீங்கள் வந்து டிக்ஷனரி இதுவும் கிரியேட் பண்ணலாம். dict cubes equal to I, நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த ஐங்கிறது வந்து நான் லிஸ்ட்டு கொடுக்குறேன். எந்த வேல்யூக்கு அதனோட என்ன, இப்போ ஃபஸ்ட்டு கீங்கிறது தான் இந்த ஐங்கிறது 0 1 2 3 4 அப்படின்னு வரும். I கியூப் பண்ணுறோம் ஃபார் I in range 30 வேல்யூ வரைக்கும் பண்ணுறோம். அடுத்தது இதை பிரிண்ட் பண்ண போகிறோம். இப்போ 0ங்கிற இதுக்கு 0 வேல்யூ, 1ங்கிற 1, 2 கியூப் 8, 3 கியூப் 27, 4 கியூப் இந்த மாதிரி இது ஆஸ்டேபிள் மாதிரி. ஸோ தட் இப்போ ஈஸியாக இதிலிருந்து நீங்கள் வேறுன இங்கே இந்த கான்செப்ட் சொல்லியிருந்தேன் இல்லையா, எந்த கீக்கு என்ன வேல்யூ இருக்குது அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு. ஸோ 10க்கு என்ன கியூப் வேல்யூ வருது, கியூப் டிக்ல கியூப்ல 10 என்ன, DICT கியூப் 10. அகெயின் அதே ஸ்பெல்லிங், DICT cubes, ஸ்பெல்லிங் மிஸ்டேக். 10 கியூப் இது. அதே மாதிரி 29 கியூப் என்ன. இந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி இந்த இது ஸ்டோர் பண்ணிக்கிட்டீங்கன்னா, டிக்ஷனரியில் ஸ்டோர் பண்ணால் உங்களோட வேல்யூ, ஒரு கீக்கு என்ன வேல்யூ அப்படிங்கிறத ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Subscribe to Learn with Singam.